ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் கேரியர் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கான்செப்டை எப்படி ஷேர் மார்க்கெட்டோட கனெக்ட் பண்ணி எஃபெக்டிவான அவுட்புட் எடுக்கிறது, அதே நேரம் நோட் புக் எல்லாமே எப்படி நாங்கள் ஷேர் மார்க்கெட் ரிப்போர்ட்ஸ், அதே நேரம் வந்து ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட நியூஸை வந்து எப்படி எஃபெக்டிவான முறையில் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். லாஸ்ட்டாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ செக் பண்ணி எல்லாமே லைவில் லிங்க் கொடுக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக அப்படி ப்ராம்ப்ட் எழுதுறது, ப்ராம்ப்ட் டைப்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பேஸாக வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து அந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி எப்படி எஃபெக்டிவான முறையில் டேட்டாஸை கலெக்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் எந்த பங்கு வாங்கணும், எந்த பங்கு விற்கணும், எது நாங்கள் லாங் டேர்முக்கு போடணும் என்று சொல்லி டிசிஷன் எடுக்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டெம்ப்ளேட்ல லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசிக்கான விஷயத்தை மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு அடிஷனலான விஷயம் தேவைப்பட்டால் அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்எல்எம்ல இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணீங்கன்னா எஃபெக்டிவான அவுட்புட் வரும். இது வரைக்கும் நீங்கள் எடுத்த அவுட்புட்டை விட இது வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவான அவுட்புட் வரும். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ப்ராஃபிட்ல பில் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியுமா வந்து நான் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஸ்டாக் நேம் சம்மரிஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஷேர் கம்மியான டீடைல்ஸ் எடுக்கிறது, டெக்னிக்கல் அனாலிசிஸ் எடுக்கிறது, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எடுக்கிறேன்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்கேன். உதாரணமாக இதில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எடுத்துக்கோனீங்கன்னா அதில் வந்து பெர்ஃபார்மர் டீடைல்ஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்டாக் நேம் அல்ல டிக்கர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த பங்கை பற்றி அறிய போறீங்களோ அந்த ஷேர்ந்த டிக் நம்பர் இல்லாட்டி அந்த ஷேர் நேம் என்டர் பண்ணிட்டீங்கன்னாலே அந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ ஹெல்த் அண்ட் டிசிஷன் சொல்லி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் தூக்கி போட்டீங்கன்னா அது வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ அனலைஸ் பண்ணி எந்த பங்கை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கலாம், எந்த பங்கை நீங்க விற்கலாம், என்ன பிரைஸ் வரைக்கும் விற்கலாம் சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் மாதிரி தரும். ஸோ அதை பேஸா வச்சுக்கொண்டு நீங்க வந்து டிசிஷன் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட ஃபைனான்சியல் ரிப்போர்ட் அப்லோட் பண்ணிட்டு இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிப்போர்ட்ஸ்ல தேவையான விஷயங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு தரும். ஸோ அதை பேஸா வச்சுக்கொண்டு அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமோ, அந்த பங்கை விற்கலாமோன்னு சொல்லி சஜஷன் பண்ணும். ஸோ நீங்க வந்து அந்த சஜஷனை பேஸா வச்சுக்கொண்டு நீங்க டிசிஷன் எடுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த டெம்ப்ளேட்ல கொடுத்துருக்கேன். இதை விட உங்களுக்கு நிறைய விஷயம் தேவைப்பட்டா நீங்க வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்டா பாத்தீங்கன்னா நோட் புக் எல்லாம் அப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். இந்த நோட் புக் எல்லாம் பாத்தீங்கன்னா கூகுள் லான்ச் பண்ணோன்னு தான். ஸோ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு நோட் புக் எல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல் பாத்தீங்கன்னா நோட் புக் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி டெடிகேட்டட் வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். நீங்க வந்து கூகுள்ல நோட் புக் எல்லாம் சொல்லி சர்ச் பண்ணி ஃபைண்ட் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட கூகுள் அக்கௌண்ட்ல மேல 9 பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து கீழே நோட் புக் எல்லாம் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து நேரவே நோட் புக் எல்லாம் நமக்கு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ நோட் புக்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு யூஏ வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் ரிசோர்ஸ் அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஜோன் கீல்ஸின் ஃபைனான்சியல் ரிப்போர்ட் அப்லோட் பண்ணிக்கொள்கிறேன். அப்லோட் பண்ணிட்டு அதில் கரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடியோ வந்து இருக்கு. ஸோ அதில் வந்து ஆடியோ வியூ, வீடியோ வியூ, மைண்ட் மேப், ரிப்போர்ட்ஸ், ஃபிளாக் சார்ட்ஸ், குயிஸ், இன்ஃபோகிராஃபி, ஸ்லைட் டெக், டேட்டா டேபிள்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்எல்எம் இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் கொஸ்டின் கேட்டுக்கொள்ளலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஜெமினி, சாட்ஜிபிடி மாதிரி தான். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அதாவது ரிசோர்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து அந்த ரிசோர்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் தரும். இப்போ வந்து நான் ஸ்டூடியோவில் மைண்ட் மேப்பை கிளிக் பண்ணேன்டா அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிங் மைண்ட் மேப் கீழே வருது. ஒன்ஸ் ஜென்ரேட் பண்ண பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு மைண்ட் மேப் வந்து தரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினக்கெட்டு ஃபுல்லாக ரிப்போர்ட்டை ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மைண்ட் மேப் பார்த்தாலே உங்களுக்கு வந்து இந்த கமெண்ட், ஓவியூ, ஐடியாஸ் எல்லாம் விளங்கும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்ஃபோகிராஃபின்னு சொல்லி இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபோகிராஃப் சார்ட் வரும். ஸோ இதை பார்க்குற மூலம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆடியோ இருக்கு, அதாவது இந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவில் ஷோர்ட்டாக கேட்டுக்கொள்ளலாம். If you really want to understand what economic recovery looks like, I mean, a real recovery in a market that's just been through a perfect storm, you have to look at the companies making the biggest bets on the future. Exactly. And today, we're doing a deep dive into John Keel's Holdings, JKH. We're talking about a massive 150-year-old conglomerate that didn't just, survive. So அப்படி உங்களுக்கு என்னென்ன விஷயம் தேவையோ அதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம்.
நோட் புக் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண எல்எல்எம்லேயே பெஸ்ட்டான ஒரு எல்எல்எம் பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அதுகளுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா இந்த நோட் புக் எல்எம்ல கடைசி ஒரு 5-6 வருஷம் ரிப்போர்ட் எடுத்து அப்லோட் பண்ணீங்கன்னா எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணும். அதே நேரம் அந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ல உள்ள ப்ராம்ப்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்டிவான அவுட்புட் வரும். ஸோ அதை பேஸாக வச்சுக்கோ நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஷேர் மார்க்கெட் ஜேர்னியில் ஏஐ இன்டெகிரேட் பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக டிசிஷன் எடுக்கலாம். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இன்டெப்த் அனலைஸ் பண்ணி டிசிஷன் எடுத்துக்கொள்ளலாம். அதே பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ தார ரெஸ்பான்ஸை வந்து நீங்கள் முழுமையாக நம்பி டிசிஷன் எடுக்கக்கூடாது. பிகாஸ் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேபிட்டல் அலைன்ஸ் பங்கு இந்த போர்ட்ஃபோலியோவில் ஒரு 350 கிட்ட வச்சிருந்தேன். ஸோ ஜெமினி பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோல இருந்து அந்த பங்கு விற்க சொல்லி சஜஸ்ட் பண்ணிச்சுது. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பாலிசி கன்சிடர் பண்ணி எனக்கு டிசிஷன் எடுக்க சொல்லி திருப்பி கேட்க அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பங்கை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க சொல்லி அட்வைஸ் பண்ணிச்சுது. ஸோ நீங்கள் வந்து ஏஏ பேஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கலாம். பட் ஏஏ ஃபுல்லாக நம்பி நீங்கள் டிசிஷன் எடுக்கிறத தவிர்த்துக்கொள்ளுங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் ஜேர்னியில் ஏஐ கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களால் உங்களோட போர்ட்ஃபோலியோவை பெர்ஃபெக்டாக பில்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ நான் வீடியோ இப்போ ஒரு ஐடியா வந்து நம்புறேன். ஸோ அப்படியான விஷயங்கள் கண்டிப்பாக வரணும் பண்ணால் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.